மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க, அக்கா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்களே பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் எந்த தடங்கள் வந்தாலும் எந்த சாமி குத்தமா இருந்தாலும் அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க தான் இந்த வீட்டோட அடுத்த என்னோட அம்மா, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதன்படி செய்யுங்க. எங்க பார் மல்லி, நீ வந்து அதுல எது கலந்துக்காத, ஓரமா நின்று பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்லிடுறாங்க. மல்லி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. மல்லி ரொம்பவே கண் கலங்கிட்டு இருக்காங்க. அன்னபுண்ணி வேற வேணாம் மாப்பிள்ள, இது எல்லாமே சாமி குத்தமா இருந்து சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. என் அக்கா தான் இன்னைக்கு எங்க வீட்டுல பொங்கல் வைக்க போறாங்க, இருந்து பாக்குறதா பாருங்க, இல்லாட்டி கிளம்பிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா அன்னபுண்ணியம்மா கிட்ட சொல்றாங்க. அன்னபுண்ணியம்மாவுக்கு ரொம்பவே வருத்தத்தாங்க. ஏன்னா முதல்ல நம்ம புள்ள இங்க பொங்கல் வைக்க போறோம், ஆனா அதை இந்த ராஜேஸ்வரி வந்து தடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. வெண்பா வந்து டேடா மல்லியம்மா பொங்கல் வைக்கட்டும், இல்லாட்டி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் சொல்றாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா இல்ல வெண்பா குட்டி, நம்ம வீட்டுல அத்தை தான் பெரியவங்க, அத்தை பொங்கல் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாருங்க. மல்லி ரொம்பவே கண் கலங்கிட்டே இருக்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏய் மல்லி பாத்தியா, என் தம்பி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, இந்த வீட்டோட மகதான் வந்து பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யாரு என்ன தடுத்தாலும் எதுவுமே நடக்காது, நான் ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு பொங்கல் நான் தான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. சோ பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வைக்க போறாங்க. ஆனா அந்த பொங்கல் நல்லபடியா வருமா இல்ல வராதா அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விக்குறிகள் இருக்குதுங்க. எப்படியும் ராஜேஸ்வரி பொங்கல் வச்சா கண்டிப்பா நல்லபடியா பொங்க போறதுலங்க. அதை பார்த்து விஜய் வந்து ரொம்பவே ஷாக் ஆக போறாங்க. அப்ப நம்ம அன்னபுண்ணியமா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண போறாங்க, புதுசா ஒரு விஷயத்த. பாத்தீங்களா மாப்பிள்ள, அதுதான் நான் சொன்னேன், இந்த வீட்டோட மருமக யாரும் அவங்கதான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா உங்களோட அக்காவை இன்னைக்கு பொங்கல் வைக்க சொல்லி பொங்கல் எல்லாமே பாத்தீங்களா எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நல்லதுக்கு இல்ல மாப்பிள்ள. அதனாலதான் அத்தனை முறை சொன்னேன், உங்க அக்காவுக்கு இப்பயாவது புரியுமா புரியாதான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா சொல்றாங்க. ராஜேஸ்வரிக்கு ஒரே சந்தேகம், என்னடா நம்ம பொங்கல் வச்சா நல்லாவே பொங்கல் வரல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒருவேளை அந்த அன்னபுண்ணி சொன்ன மாதிரி சாமி குத்தமா இருக்குமோ, அந்த வீட்டோட மருமக தான் பொங்கல் வைக்கணுமோ அப்படின்ற பல எண்ணங்கள் வந்து நம்ம ராஜேஸ்வரியோட மனசுக்குள்ள தோணுதுங்க. ஆனா எப்படி இருந்தாலும் நம்மளோட கெட்டை வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா இங்க பாரு, யாரு பொங்கல் வச்சாலும் இப்படிதான் வரும், மருமக வச்சா என்ன மகள் வச்சா என்ன எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.